எல்லாம் ஓரம் போ இதோ பரலோகம் போற பஸ் வருது. அம்மா ஐயா வாங்க, இந்த பஸ்ல ஏறிக்கோங்க. இந்த பஸ் பரலோகத்துக்கு போகுது. என்னது பரலோகமா? நான் இது வரைக்கும் போரூர் போயிருக்கிறேன், பெருங்கலத்தூர் போயிருக்கிறேன், இவ்வளோ ஏன் பாபநாசம் கூட போயிருக்கிறேன். இது இன்னாடி புதுசா பரலோகம்னு? எம்மா கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? நீ மீன் வைக்கிற இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க. உனக்கு பரலோகம்னா என்னன்னு தெரியுமா? அங்க இருக்கிற ஒவ்வொரு வீடும் பெரிய மாளிகை மாதிரி இருக்குமா. சிஸ்டர், இன்னும் அங்க நம்ம நடந்து போற ரோடெல்லாம் கூட தங்கத்துல இருக்குமா. ஏய் இன்னாடி இவரு பீட்ரூட்னுக்குறாரு. சார் சும்மா இருங்க சார். ஏதோ மாளிகைன்றீங்க, தங்க ரோடுன்றீங்க. இந்தா இங்க இருக்கிற குடிசைக்கு இன்னும் வாடகை கட்ட முடியாம இருக்கிறேன். இதுல எங்க இருந்து நாங்க வர்றது? அங்கெல்லாம் பணக்காரங்களும் வெள்ளக்காரங்களும் தான் வருவாங்க. நீங்க போங்க சார். ஆமாக்கா, நம்மளால அங்கன்னா போகவே முடியாது. அம்மா அப்படிலாம் இல்லம்மா, நீங்க தப்பா யோசிக்கிறீங்க. பரலோகத்துக்கு பணக்காரங்க வெள்ளக்காரங்க கிடையாது. அங்க வரணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே பரலோகத்துக்கு வரலாம். என்னது? யார் வேணா பரலோகத்துக்கு வரலாமா? ஐயோ, பரலோகத்துல ஃபுல்லா தங்க ரோடாச்சு, பெரிய பெரிய மாளிகையாச்சு. எனக்கு கை கால்லாம் ஓடவே இல்லை. தோ இந்த பசங்கள்லாம் பார்த்தா நமக்கு மாடி ஏறிடுவாங்க போலியே. இல்ல இல்ல, எப்படியாவது நம்ம ஃபர்ஸ்ட் போய் இடத்த பிடிச்சிடணும். இந்த தம்பி, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல. பரலோகத்துக்கு போறதுக்கு வேற பஸ் இருக்கா? இல்லம்மா, பரலோகத்துக்கு போறதுக்கு இது மட்டும்தான் பஸ். இதை விட்டுட்டீங்கன்னா வேற பஸ்ஸே கிடையாது. என்னது? இந்த ஒரே ஒரு பஸ் தானா? ஐயோ, இந்த பஸ்ஸை விட்டுட்டேன்னா என்னால பரலோகத்துக்கே போக முடியாது. சீக்கிரமா ஏறி இடத்த பிடிச்சிடணும். ஹலோ கண்டக்டர், உள்ள பஸ் லக்ஸூரியா இருக்குமா? சீட்டெல்லாம் சாஃப்டா இருக்குமா? அது மட்டும் இல்ல, ஏசி நல்ல காத்து வருமா? ஏன்னா எனக்கு வசதியா இல்லைன்னா நான் கொஞ்சம் அசதியாயிருவேன். சார், இந்த பஸ்ஸு கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போய் சேர்ற அந்த பரலோகம் ரொம்ப பெருசு சார். நீங்கள் நினச்சதை விட ரொம்ப நல்லா இருக்கும். வாட்? பரலோகம் சோ பிக்கா, சோ பியூட்டிஃபுல்லா? ஹே, இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எப்படியாவது உள்ள போய் நம்ம சீட்டை பிடிச்சிடணும். அம்மா ஐயா, பரலோகம் போகிற பஸ்ஸு கிளம்பிருச்சு. சீக்கிரமா உள்ளே இருங்க. யோ, என்னையா லேடிஸ் வந்து இடிச்சுன்னுக்கிற? கண்ணு தெரியாத கபோதி. ஃபர்ஸ்ட் இந்த கிணற கைட்டியா? நல்லா ரா பிச்சைக்கார மாதிரி. மீ பிச்சைக்காரி? நோ, யூ பிச்சைக்காரி. யுவர் ஃபேமிலி பிச்சைக்காரி. யுவர் ஹோல் டீம் பிச்சைக்காரி. ஏமா இங்கேயுமா சண்டை போடுவ? நீங்க பண்றது பார்த்தா பஸ்ஸே போயிடும் போல. கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஐயோ, பஸ் வேற கிளம்பிச்சு. இந்தாயா வழிவிடியா? யோ வழி விடுங்க. ஏமா கொஞ்சம் வழி விடுங்க. ஏமா சார் கொஞ்சம் வழி விடுங்க சார். உள்ள போறதுக்கு இடமே இல்ல. இந்த பீப்பிள் உள்ள போறதுக்கு இடம் கொடுக்க வழி விடாமா? ஏன்னா வழி விட்டு தொலைதுங்களா பாரு. ஸ்ட்ரகிள் பண்றாங்க. பேட் ஜெனரேஷன். ஐயோ, எனக்கு முன்னால போடுறாளே. சீக்கிரம் போய் இடத்த பிடிச்சிடணும். நம்மளுக்கு எப்படியோ ஜன்னல் சீட் கிடைச்சிருச்சு. நம்ம இப்படியே செட்டில் ஆயிடுவோம். ஆத்தாடி, இவளுங்க பண்ண அலப்பறையில சீட்டே கிடைக்காதுன்னு நினைச்சேன். பார்த்தா எனக்கும் என் கூடைக்கும் ஒரு சீட்டு கிடைச்சிச்சு. இங்கேயே குந்திப்போம். தேங்க் காட், எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அம்மா ஐயா, பஸ்ஸில் ஏறினா மட்டும் போதாது. இயேசுன்ற டிக்கெட்டை நீங்கள் வாங்கணும். அந்த டிக்கெட் இல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது. தயவு செஞ்சு சீக்கிரமாக அந்த டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. என்னது? டிக்கெட் வாங்கணுமா? காசுனா எது தேவைப்படாதுன்னு சொன்னீங்க? ஆமாம்மா, காசெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த டிக்கெட்டு இலவசம்தான். இந்தாங்க, இந்த இயேசுன்ற டிக்கெட்டை பிடிங்க. என்னது? டிக்கெட்டு இலவசமா? இந்தாப்பா கண்டக்டரு, எனக்கு ஒரு டிக்கெட்டை கொடுக்கறது. இந்தாங்க அம்மா, தாராளமாக வாங்கிக்கோங்க. ஹே கண்டக்டர், என்னையா அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க? முதல்ல எனக்கு கொடுமை. யூ வில்லேஜ் பீப்புள். எப்பா டிக்கெட் வாங்கியாச்சு. எப்படியோ பரலோகம் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள ஒரு 2-3 சீரியலை பாத்திர வேண்டியதுதான். யாரோ ஒரு பொண்ணு சொன்னதை நம்புறீங்க? நீங்க பெத்த புள்ள
செய்தியா இருந்தாலும் அதை ஒத்துக்கிறதுக்கு தயாரா எவன்டா அது நேரங்கட்ட நேரத்துல சீக்கு வந்த கோழி மாதிரி கத்தினுக்கிறது? யோ நீதானா அது? நானும் ரொம்ப நேரமா பார்த்துனுக்கிறேன், ரொம்ப துள்ளினுக்கிற. ஒன்று விட்டேன்னு வெயி, பாடுறதுக்கு வாயும் ஹெட்ஃபோன் மாட்டுறதுக்கு காதும் இருக்காது. ஹேய் புவர் லேடி, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே டூ மச்சா பேசிக்கிட்டு இருக்கிறேன். யோ இன்னாயா 2 மச்சி 4 மச்சின்னுக்கிற? அப்படியே விட்டேன்னு வெயி, உன் மூஞ்சி பஞ்சு பஞ்சு ஆயிடும். ஹேய் எம்எல்ஏ கை வச்சிருவியா? கையினடா, உன் மேல என் காலே வச்சிருவேன். என்னது, என் மேல காலை வைப்பியா? Now you will see what I'm going to do. Conductor, stop the bus. சார் என்ன சார் ஆச்சு? ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? அம்மா என்ன ஆச்சுமா சொல்லுங்க. அத்த போய் அவனாண்ட கேளு, என்னாண்ட ஏன் கேக்குற? சார் என்ன சார் ஆச்சு சொல்லுங்க சார். ஹேய் கண்டக்டர், என்னன்னு சொல்றது? இந்த பஸ்ல ஒரு ஏசி இல்ல, இந்த சீட்டுக்கு ஒரு குஷன் இல்ல, உட்காரத்துக்கு வசதியா இல்ல. சரி இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி பாட்டு கேட்டுட்டே போலான்னு பார்த்தா, இதோ இங்க உட்கார்ந்து இருக்கேன் இந்த புவர் லேடி அல்சேஷன் டாக் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் என்னால டாலரேட் பண்ண முடியாது மேன். ஏதாவது இந்த பஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் இருக்கா? சார் அதெல்லாம் இந்த பஸ்ல கிடையாது சார். நீங்க இந்த சீட்ல தான் உட்காரணும். இது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வரணும். என்னது அட்ஜஸ்ட் பண்ணுமா? என்னால இனி ஒரு நிமிஷம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. தயவு செஞ்சு பஸ்ஸை நிறுத்துங்க. நான் ஏதாவது டாக்ஸியாவது பிடிச்சி பரலோகத்துக்கு வரேன். சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். இதை விட்டா வேற வழியே இல்ல. யோ அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பஸ்ஸை முதல்ல நிறுத்து. அப்பாடா, காது கிட்ட வந்து காக்கா மாதிரி கத்திட்டு இருந்தான். இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. அக்கா, இந்த கூடை யாருது? ஏமா எந்துதான், என்னாச்சு? ஒன்றும் இல்லைக்கா, ரொம்ப நாத்து அடிக்குது, தாங்க முடியல. கொஞ்சம் நீங்க அங்க போய் உட்காருறீங்களா? என்னது, நான் போய் உட்காரணுமா? உனக்கு நாத்து அடிச்சதுன்னா நீ ஏஞ்சி போய் உட்காரு. சும்மா நாத்து அடிக்குது, அது அடிக்குது, இது அடிக்குதுன்னு. ஆமா, நாத்து அடிக்குதுன்னா நாத்து அடிக்குதுதான் சொல்லுவாங்க. சென்ட் வாசனை வருதுன்னு சொல்லுவாங்க. அடியே, யார பார்த்து என்ன சொல்ற? என் தொழிலே கேவல பத்தி பேசுறியா நீ? உன் மூஞ்ச ஒரு தடவை கனர்ல பாத்துக்கிறியா நீ? உன் முகத்தை பார்க்க கூட சலிக்கல. கைத பசுமாலம் உன் மூஞ்சில என் பீச்சாங்காய வைக்க. இந்தோ வாங்கிக்கோ. ஏய், ஏன் மேலே நீ கை வச்சிட்டியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாரு. அடியே விட்றி. ஏய், நீ என் முடிய பிடிச்சா நான் உன் முடிய பிடிப்பேன். அடியே வாயில அடி குத்துற. இந்தா கொடுங்க, வாங்கிக்கோ. ஏமா 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 என்னம்மா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏமா விடுமா நீ. அம்மா அடிக்காதம்மா, அம்மா விடுமா. ஐயோ அம்மா விடுங்கம்மா. யோ கண்டக்டர், என்னயா பஸ் இது? இந்த பஸ்ல ஏறினா நிம்மதியா இருக்கும்னு பார்த்தா ஏறினது வந்து ஒரே பிரச்சனையா ஆகுது. அவன் என்னன்னா காக்கா கத்தின்னு இருந்தான். இது என்னன்னா நாத்து அடிக்குது, அது அடிக்குது, அங்க போய் உட்காரு, இங்க போய் உட்காருன்னுக்குது. இந்த பஸ்ல நிம்மதியா இல்லையா? ஒழுங்கா நீ பஸ் நிறுத்தியா? மாமா இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. கொஞ்ச நேரம் பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா இது எல்லாம் சகிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பரலோகமே சொந்தமாயிரும்மா. தயவு செஞ்சு கேளுங்கம்மா. இப்படி சகிச்சுதான் இவங்க எல்லார்கிட்டயும் எனக்கு பிரச்சனையாகுது. எனக்கு பரலோகமும் வேணாம், ஒன்றும் வேணாம். நீ பஸ்ஸை நிறுத்து முதல்ல. சரிங்கம்மா, இதுக்கு மேல உங்க விருப்பம். அப்பாடி, இப்பதான் எந்த ஒரு நாத்தமும் இல்ல, சத்தமும் இல்ல, நிம்மதியா இருக்கு. எப்பா தம்பி, பரலோகம் போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தாம்மா. ஓ அப்படியா? அதுக்குள்ள நாம ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம். நம்ம எழுஞ்ச பாரு, பரலோகமே வந்துடும். என்னது, பரலோகம் எதுவும் வர மாதிரி தெரியலையே. ஏப்பா தம்பி, பரலோகம் கொஞ்ச தூரத்துல வந்துரும்னு சொன்னேன். ஆனா பஸ் போயிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் தாம்மா. என்னது,
கொஞ்ச நேரமா? என்னால இதுக்கு மேல பொறுத்துக்கவே முடியாது. பஸ்ஸை நிறுத்து. அம்மா, இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்களேம்மா, இன்னும் கொஞ்சம் தூரம் தாம்மா. தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. இதுக்கு மேல என்னால முடியாது. பஸ்ஸை நிறுத்துறீங்களா இல்லையா? ஐயா, நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு உங்களுக்கு தோணலையா? ஐயா, இது எல்லாத்தையும் விட எனக்கு அந்த பரலோகமும் அந்த இயேசுவும் பார்க்கணும்னு தான் ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்காக இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை நான் சகிச்சுக்க தயாரா இருக்கேன்யா. ஏன்னா பரலோகத்துக்கு போறதுக்கான வழி இந்த ஒரு பஸ் தான் ஐயா. இதை விட்டுட்டா நான் எப்படி பரலோகம் போக முடியும்? ஐயா, உங்க கூட பேசுனதுல நேரம் போனதே தெரியல. பரலோகமே வந்துருச்சு. வாங்க இறங்க.